காலை வணக்கம். என்னுடைய இனிய சகோதரர், இனிய நண்பர் முத்து சேட் அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றேன். கடந்த 4 நாட்களாக குலதெய்வம் கோயிலான சிராவேல் சென்று என் தந்தையின் ஊரான தலக்காவூர் பிள்ளையார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி, சிராவேல் கும்பாபிஷேகம் நடத்தி, அதன் பிறகு கும்பகோணத்தோடு சமத்துவம் இருந்து நேற்றைய தினம் வெகு சிறப்பாக நடந்தேறியது. அதுக்கப்புறம் இங்கே திருமணத்துக்காக இங்கே வந்திருக்கேன். வரும்போது என் அன்பு சகோதரர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. சொல்லுங்கள். இப்போ எல்லா கட்சிகளும் தன்னுடைய அலைன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. நேற்று கூட பிஜேபியோட தலைவர்லாம் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பார்த்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாரிச்சிருக்காங்க. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியோட நிலைப்பாடு நீங்கள் பத்திரிகை படிச்சுட்டு தானே இருக்கீங்க ஐயா. நேற்று முந்தா நேற்றுலேருந்து ஒரு வாரமாக 10 நாள் அதே தானே பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட செய்திலாம் போட்டிருக்கீங்க எல்லாருமே. அதாவது 24ஆம் தேதி இரவு வந்து உயர்மட்ட குழு கூட்டம், 19 பேர் தாங்கிய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. ஒரு ஒருமித்த கருத்து வந்து வரல. இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட உரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து தலைவர் எடுக்கின்ற முடிவு கட்டுப்படுகிறோன்னு சொல்லியிருந்தா கூட அவங்களுடைய கருத்துக்களை மனதில் தாங்கி இம்முறை எடுக்கின்ற முடிவு வந்து சிறந்த முடிவாக, வெற்றி முடிவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஒரு வாரம் கால தாமதமானாலும் பரவாயில்ல, அதை தீர்க்கமாக முடிவு செய்து எப்படி வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம், இந்த தேர்தல் வந்து என்ன சாதிக்க போகிறோம் இயக்கத்தின் சாதனைகள் பற்றி சொல்கிறேன். அதெல்லாம் மனதில் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம அந்த முடிவை எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து திருநெல்வேலியில் வந்து பொறுப்பாளர் அறிவிச்சிருக்கீங்க, பொறுப்பாளர்கள் வேட்பாளர்கள் ஆகலாம்னு கூட்டத்தில் வேற சொன்னீங்க. கண்டிப்பாக திருநெல்வேலியில் அதான் நாங்கள் வந்து அங்கே நீங்கள் சொல்லும் போது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. 2026 தான் இலக்குன்னு சொல்லியிருப்போம் நாங்கள். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதை நோக்கி இந்த கட்சியை எப்படி வலிமைப்படுத்துவது இதெல்லாம் தான் நாங்கள் எண்ணி பயணிச்சுட்டு இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஒரு தேர்தலில் வந்து நம்ம இல்லாட்டி நம்ம வந்து அந்த இயக்கம் இல்லாத ஒரு சூழல் வந்துடும். அதில் இதையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதால் அதுக்காக என்ன பண்ணலாம், எப்படி இதை எதிர்கொள்ளலாம், கூட்டணியில் போகணும்னா எந்த மாதிரி கூட்டணியில் போகிறது, அதனால் நமக்கு நாளைக்கு 2026 எப்படி நம்மளுடைய பயணம் அமையும், இதை குறித்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கனால பொறுப்பாளர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. புதுதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கும் ஒரு டைரி கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இயக்கம் துவங்கிய காலத்தொட்டே நான் வந்து நீங்கள் எந்தெந்த பகுதி உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊர்களுக்கு கிராமங்களுக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணீங்க, யாரை சந்திச்சிங்க, அங்கே என்ன பணிகள் வந்து பல நாட்களாக செய்யாமல் இருக்கிறது, வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. அதை நம்ம வந்து மண்டே பெட்டிஷனாவோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி அதை வந்து நிவர்த்தி செய்து வைத்தாலே நாளைக்கு நீங்கள் வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிற்கலாம், நாளைக்கு வெற்றியும் பெறலாம் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் திருப்பி ஒரு தடவை அவங்களுக்கு இந்த டைரியை கொடுத்துருக்கு. அது வந்து தேர்தல் முடிஞ்சோன்னா அந்த வேகமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அதனால் அதை நோக்கி தான் அவங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த கட்சிகள்லாம் இப்போ உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க முடிவு எடுத்திருக்கிறது தேசிய கட்சியோடு சேரணுங்கிற முடிவா இல்லை வந்து தமிழகத்தில் அந்த முடிவு தான் வந்து ஒருமித்த கருத்து இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீங்களே செய்தி போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து என்ன முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இயக்கத்துலேயும் சரி அவங்கள வந்து 2 தடவை பேசிட்டாங்க. அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற சில நபர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டு பேசணுமேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சூழலில் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டிட்டு ஒரே இடத்துல எல்லாரோட கவர்மெண்ட் சேரும்போது வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக மீட்டிங்களோட சொல்லியிருந்தீங்க, நெல்லையில் நடந்த மீட்டிங்லேயே. இப்போ அதன்படி இப்போ நெல்லை நாடாளுமன்ற தொகுதி தான் இலக்கா? நெல்லையில் நான் வந்து சொல்லலை, இயக்கத்தின் சகோதரர்கள் தலைவர் வந்து நிற்கணும்னு சொல்லி நெல்லையில் வந்து பொறுப்பாளராக வந்து என்னை அறிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து இங்கே நிற்கிறனா இல்லையான்றது முடிவு எடுக்க வேண்டியதும் என்னுடைய முடிவு தான். அது இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த முடிவு அனுகூலமாக இருக்கின்ற தொகுதி பல தொகுதி தமிழ்நாட்டில் இருக்க எங்கே போய் நின்னாலும் வெற்றி பெறுவோம் தான் உண்மையான வேட்பாளராக இருக்க முடியும், மக்கள் சேவை செய்வோடாக இருக்க முடியும். ஆனால் இந்த தொகுதியில் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது எல்லாரும் இயக்கத்தின் சகோதரர்கள் சொல்லியிருப்பதால் அதை பரிசீலனையில் உள்ளது. நிற்கிறோமா இல்லையான்ற முடிவு வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு எடுக்கப்படும். எத்தனை சீட்டில் வந்து போட்டியிடணுங்கிற ஒரு 40 சீட்டில் போட்டியிடலாம், 234 சீட்டில் போட்டியிடலாம் தான் எங்களுக்கெல்லாம் எண்ணம். காலத்தின் கட்டாயம் என்னவோ அதைப்படி தகுந்த மாதிரி அதுக்கு நாங்கள் வந்து
இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை அது வந்து அந்த கட்டத்துக்கே வராதனால முதல்ல எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொன்ன பிறகு அதை பற்றி பேசலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து இந்த எத்தனை சீட்டு கிடைக்குது அதை பொறுத்து அமையுமா, இல்லைன்னா உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சார்ந்து அமையுமா? கொள்கை சார்ந்து பயணத்தை சார்ந்து இருக்கும். அது எப்படி போகணும், 2026 தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கும். அதை நோக்கி தான் நாங்கள் போயிடுவோம். 2026 இலக்கண்டிங்க. 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நடைமுறை தேர்தலில் நீங்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை தொகுதியில் போட்டியிடுறது விருப்பம்? அதான் சொன்னேன், அந்த விருப்பம் என்பது வந்து முடிவெடுத்த பிறகு எடுக்க வேண்டிய முடிவு. இல்லை, இப்போ விஜய் தாப்னி காங்கிரஸ்ல பிஜேபி சந்திச்சாங்க. அவங்க சொல்லும்போது கூட காங்கிரஸ்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, தொடர்ந்து தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அதே மாதிரி தான் காங்கிரஸோட நிலைமை என்பது இருக்கிறதா? தெரியும், அந்த இயக்கத்தை பற்றி கேட்டால் எனக்கு தெரியாது. அது வந்து அவங்களுடைய கட்சி விவகாரத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அந்த கருத்து கணிப்புக்கு நான் வரல. விஜயதாரணி எடுத்த முடிவு வந்து அவங்க எதற்காக எடுத்தாங்கன்னு அவங்களை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டு நான் என்ன பண்ணுறேன். கரெக்டு, அது கட்சி தாவத்தோடு இருப்பனால அவங்க கட்சியை விலக்கி இருப்பாங்க. அவங்க தயார் நிலையில் மீண்டும் அந்த இடத்துல போட்டியிடலாம். பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து அந்த இடத்துல வந்து போட்டிக்கான வாய்ப்பு உருவாகலாம். அது அவங்களுடைய முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பல விதமாக பார்த்தீங்கன்னா பலரும் இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்கன்னு நிலை உருவாகி இருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தால் தான் இதெல்லாம் வந்து சீர் செய்யப்படும். அது எப்படி நடக்குது, வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறது உறுதியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், அது வரைக்கும் காத்திருக்கலாமே. பாஜக அரசு நிவாரணமே கொடுக்கல, எந்த நிதியுமே ஒதுக்கலங்கிறத திரும்ப திமுக அரசு வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இதை பற்றி உங்க கருத்து? தென் மாவட்டங்கள் இதுவரைக்கும் எந்த ஃபண்டுமே கொடுக்கல. பிரைம் மினிஸ்டரும் இங்கே வந்து பார்க்கல, ஒவ்வொரு கோயிலுக்காக போறாரு, நாங்கள் வந்து பார்க்கலங்கிறது நேற்று கூட முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்கலன்றது தவறா இல்லாட்டி கோயிலுக்கு போகிறது தவறா? இல்லை, நீங்கள் சொன்னது கேட்டீங்க. அது முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. இல்லை, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து மத்திய அரசு இணக்கமாக இல்லாத போது அந்த குற்றச்சாட்டை வைப்பது மாநில அரசின் ஒரு செயல்பாடாக இருந்து வருகிறது. ஏன்னா நம்ம வந்து முதல்ல தொழில் வளத்தை பிறக்கணும். 8.3 லட்சம், ஆல்மோஸ்ட் 8.33 lakh crores இன்றைக்கி வந்து கடன் சுமை வந்து இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்றது தான் தொடர்ந்து நான் கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க நிதி கொடுக்கல, அவங்க நிதி கொடுத்தா முடிஞ்சிருமான்றது எனக்கு தெரியல. ஆக 8.33 lakh crores, வேற இந்தியனுடைய அவங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கோடி தான். இங்கே இருக்கிறது 8.33 கோடி, 3 லட்சம் கோடி. அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து நிவர்த்தி செய்ய போகிறார்கள், இதற்கு தொழில் வளர்ச்சி எப்படி பெருக்க போகிறார்கள், அப்புறம் எப்படி வந்து வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறாங்க, எப்படி வரவு வரப்போகுது, வரவுக்கு மீறிய செலவு நடக்குது. அது போக நீங்கள் வந்து மானாவாரியாக அள்ளி வீசிட்டு இருக்கீங்க. அந்த முதல்ல ஒரு இலவசத்தை தவிர்க்க வேண்டும் சொல்கிறேன். கல்வி சுகாதாரத்தை தவிர்த்து இலவசம் கொடுப்பதே தவறுன்னு சொல்கிற வேணாம். வெரி பேசிக் எக்கனாமிக் இஸ் நாட் டு கிவ் ஃப்ரீபீஸ். அப்படின்னு எதுக்காக இலவசத்தை வள்ளி வீசிட்டு இருக்கீங்க? எல்லாருமே தொடர்ந்து ஆல் இண்டியா லெவலில் இப்படி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆனால் இலவசத்தை தவிர்த்தாலே நம்ம வந்து நல்லபடியான ஒரு ஸ்ட்ராங் எக்கானமியாக இருப்போம்னு நான் நினைக்கிறேன். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையொப்பமிட்ட ஒரு 40 நாளுக்குள்ளேயே வந்து நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கியாச்சு, ஃபேக்டரிகள்லாம் கொண்டு வந்தாச்சுங்கிறது முதலமைச்சரோட ஒரு கருத்து. அது நேரடியாக போய் பார்த்த பிறகு தான் அதை என்னால் சொல்ல முடியும். கையெழுத்து எல்லாம் போடுறாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் பலரும் போடுறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி நடக்கிறதா இல்லையான்னு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைத்தால் சிறப்பாக. அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அன்பு அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் இருக்கையிலே வந்து நாங்குநேரில் பண்ணாங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நடைபெறலை. இது அதனால எல்லாமே நடைபெறலைன்றது தெரியுதுல்ல, உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. நானும் அங்கேருந்து இங்கேருந்து தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ எல்லாம் தெரிந்தும் மக்கள் விழிப்படைந்து ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விகள் கேட்கின்ற நாள் வரும்போது சிறந்த மாற்றம் வரும் நான் நினைக்கிறேன். இல்ல, பிஜேபி கூட கடந்த தேர்தலில் வந்து ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவேறும். கிட்டத்தட்ட எதுவுமே வேலை வாய்ப்பு அவங்க தரப்புலையும் வைக்கல சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டவே பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 15 லட்ச ரூபாய் வந்து கணக்கில் வங்கியில் போடுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் அது வரலைன்ற குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. நாங்கள் அப்படி சொன்னோமா சொல்லியான்னு ஒரு சர்ச்சை ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்கின்ற சூழலுக்கு தள்ளப்படும் போது மக்கள் வந்து பணநாயகத்துக்கு அடிமை இல்லாமல் அடிமைப்படாமல் அவங்க கேள்வி, நீங்கள் கேட்குற இதே கேள்வியை உங்களுக்கு உரிமை இருக்கு, மக்கள் கேட்கின்ற உரிமை இருக்கும் போது எதற்கு அரசியல் கட்சி தான் செய்யணுமா? ஏன் நீங்க களத்தில் இறங்கி போராடக்கூடாது என்று கேட்கின்ற கேள்விதான் மக்களுக்கு நான் முன்வைக்கின்றேன். காரணம் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றீங்க நாங்குநேரி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இல்லையா இருக்குமா, 15 years. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது, 2 புல்டோசர் நின்றுட்டு இருக்கு. அங்கே ஒரு வேலையும் நடக்கல. நானும் அந்த பக்கம் போகும்போது நம்ம பார்த்துட்டோம். ஆக அப்ப ஒவ்வொரு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு செயல் வடிவம் பெறாவிட்டால் யார் கேட்கணும்? நாட் ஓன்லி த பிரஸ், த பீப்புள் ஷுட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அதனால நீங்க கேளுங்க. கேட்டிருந்தா இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கும். கேட்டிருந்தா அது நடந்திருக்கும்.
கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஜனநாயகம் என்பது பணநாயகமாக மாறிவிட்ட காரணத்தினால் இடத்துல பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலான்னு எண்ணம் வந்துருச்சு. அது என்னைக்கு மக்கள் மாற்றுறாங்களோ அன்னைக்கு இந்த நாடு சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு போனியா ஐயா? மதுநீர் சீசன் தென் மாவட்டங்கள் இப்போதான் ஆரம்பிக்க போகுது. சரி, இப்போவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சில நெருக்கடிகள் வருதுன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு. அது சிறப்பாக வந்து அதை பண்ணாங்கன்னா மதுநீரை வந்து அலோவ் பண்ணலாம்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா அது ஒரு தொழில் தான். ஏன்னா அது வந்து கலப்படம் வந்து அது ஒரு போதை ஊட்டுகின்ற ஒரு இதாக மாற்றிடுறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசில் காவல்துறை அது தெரியும் கல்லாது. அதனால தான் அந்த பதநீரை கூட நாளைக்கு இப்படி பண்ணிடுவாங்கன்ற எண்ணம் இருப்பதால் அவங்க வந்து அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா அது பதம் செய்யப்பட்டு ஸ்ரீலங்காலெல்லாம் வித்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். எதுக்காக இது வந்து ஆராய்ச்சி செய்து சட்டம் அதுக்கு தானே இருக்குது. எதையுமே இது தவறு நடந்துடும் இதுக்காக தடை செய்யணும்னு சொல்லாமல் தவறு நடக்காமல் இருப்பதற்கு எப்படி வந்து வடிவமைத்து தரலாம் என்ற எண்ணம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஐயா திருமணத்தை தாலி கட்டி பிடிச்சிருவாங்க. சபாநாயகருக்கும் கூட ரிவ்யூ மீட்டிங்ல போலீஸ் சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா அதிகமாக நெல்லை மாவட்டங்களில் வந்து கஞ்சா மிக அதிகமாக. அதுக்கு சபாநாயகன் சொன்னோன்னே அன்பு சகோதரர் வந்து அவங்க வந்து அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினர் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அவர் சபாநாயகனாக தான் நல்லா இருக்கும்.